ஹலோ எவ்ரிஒன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஜென்ரல் ப்ரொலாக் பை ஜெஃப்ரி சாசர் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஜெஃப்ரி சாசர் பற்றி பார்த்துருந்தோம், ஜென்ரல் ப்ரொலாக்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாசர் சில பேர், அதாவது வந்து அவங்க ஜேர்னியில் இருக்கிறவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம், அதாவது மாங் கூட நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து மற்ற கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி ஃப்ரையர் என்றவங்க வந்து யாருன்னா தி மேரி வாண்டன் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, நிறைய காசிப்ஸ் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் லேடிஸ்க்கு, யங் கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது யாருன்னா தி ஃப்ரையர் என்றவங்க. ஹி ஹாஸ் நோன் பை எவ்ரிஒன். அதாவது வந்து ஃப்ரையரை தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஃப்ரையரை தெரிஞ்சிருக்கும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஊரில் இருக்க வெல்தி பர்சன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் உமன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த ஃப்ரையர்ன்றவர் வந்து யாருன்னா ஒரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறவர். அதாவது வந்து அவங்க பண்ணுறது கரெக்டாக, என்ன செய்கிறாங்க தப்பா, அந்த ஜோசியம்னு சொல்லுவேன், அந்த மாதிரி வந்து பீப்புள்ஸ்க்கான கன்ஃபர்ஷனை கொடுக்குறது தான் இந்த ஃப்ரையர்ன்றவங்க. ஆனால் அக்கார்டிங் டு சாசரை பொறுத்த வரைக்கும், சாசர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க வந்து ரிலீஜியஸ் பர்சனாக இருந்தாலுமே, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு சின் பண்ணியிருக்கோம்னா, அந்த சின் வந்து அவர் கொடுக்குற கன்ஃபர்ஷன் மூலியமா தீந்து போயிடுமா, மறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி சாசரோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நல்லா காசு வாங்குற மற்றவங்க, அதாவது கன்ஃபர்ஷன் கொடுக்கறது மூலயமா மற்ற மக்கள் எல்லாருமே யாருக்கு காசு கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரையருக்கு வந்து நிறைய காசு கொடுக்குறாரு. அதே அது மூலியமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரையர் ரொம்ப வெல்த்தி பர்சனாக, நல்லா ரிச் பர்சனாக வந்து பில்ட் ஆகுறாங்களே தவிர்த்து நம்மளோட நம்மளோட பாவம்லாம் அதில் அது மூலயமா தொலைஞ்சு போயிடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி ஆல்சோ ஹெல்ப்ஸ் புவர் பர்சன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஹி இஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸலன்ட் சிங்கர். அவர் வந்து ஒரு எக்ஸலன்ட் சிங்கர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து அவர் போடுற ட்ரெஸ் எல்லாமே எப்படி போடணும், நல்லா ரிச் பர்சன், டாப் கிளாஸ் பர்சன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து நல்ல சூப்பராக டாப் கிளாஸ் பீப்புள்ஸ் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையருக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து இஃப் இ கிவ் ஸ்பீச், அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாலே அவரோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, நம்ம பேசுறது வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குன்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் சாசர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டாரிக்கல் டோனில் மார்க் தான் பண்ணுறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பியர்ட் லுக்ஸ் ஃபாக்கெட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருக்கு மல்டி கலர் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறதுக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேட், தலையில் தொப்பி மாட்டுறதும், பூட்ஸ் காலில் வந்து ஷூஸ் போட்டுக்கிறதும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லோ டாக்கிங் வந்து அவரது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுமையாக பேசுவார், நிதானமாக பேசுவார். அதே மாதிரி வந்து அவரோட டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒருத்தவங்க கிட்ட பேசி காசு கடன் வாங்கிக்கலாம். அவரோட டேலண்ட்டே அதுதான். நல்லா ஒருத்தவங்க கிட்ட நல்லா ஜாலியாக பேசி, ஜோவியலாக பேசி காசு வந்து கடன் வாங்கி, அந்த கடன் வாங்கின காசில் ஃபுல்லாத்தையுமே வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் அந்த காசை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மர்ச்சன்ட்ன்றவங்கள சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்க, தி கிளர்க். இந்த கிளர்க் வந்து யாருன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு புவர் பர்சனும் கூட. இவர் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா, எதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மணி ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாமே புக்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு, ஃபுட், இதுக்கு தான் மணி வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நாலேஜ்னா ரொம்ப பிடிக்குமா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாலேஜ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்பீச் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மற்றவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு நாலேஜபிள் ஸ்பீச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச்சில் ஒரு மொராலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், தி மேன் ஆஃப் லா. தி மேன் ஆஃப் லா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பர்சன். அதே மாதிரி வந்து எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா, நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல இடத்துல குட் பொசிஷனில் வந்து உட்காரணும், அதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் வரணுன்றதுக்காக இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு லாயல் அசிஸ்டண்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து நம்ம லேண்ட் வாங்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம பேசி இந்த நிலம் இவ்வளோ போகுது, இது வந்து நீங்கள் இவ்வளோ இதுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து லேண்டை செல் பண்ணுறதுலையும் இவர் வந்து ரொம்ப பெஸ்ட் பர்சன், எக்ஸலண்ட்டான பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. இவர்கிட்ட வந்து நம்ம லேண்ட் வாங்கலான்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் சொல்கிறாங்க. யார் அது? தி மேன் ஆஃப் லா என்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் பார்க்க எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப ஒயிட் பர்சனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பியர்ட் வச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியான பர்சன், சேர்ஃபுல்லான பர்சன் சொல்கிறாங்க. இவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எல்லாரோட எய்மும் என்னென்னு கேட்குறாங்க. ஆனால் இவரோட எய்ம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும், ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணணும், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத இவரோட தான். அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இவர் இருப்பார். இது வரைக்கும்
இங்கே கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் 5 ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஹேபர் டேஷர், கார்பெண்டர், வீவர், டயர் அண்ட் டேப்ரியர், வியூவர் ஆஃப் டேப்ஸ்ட்ரியர்ஸ் ஒன்லி கம்ஸ். இது வந்து ஸ்டோரியில் வர்றது. இந்த ஜென்ரல் ப்ரோலாக்ல இந்த மாதிரி ஒரு 5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 5 ஸ்மால் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்றது மட்டும் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க கேரக்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து குக். குக் வந்து இவங்க வந்து ஒரு ரியல் பர்சன், ரொம்ப சின்சியரான பர்சனும் கூட. இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னே வச்சுக்கலாம் குக்குன்றவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்க, ஷிப்மேன். ஷிப்மேன்ன்றவங்க வந்து எப்படின்னா பீச்சில் இல்லை வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து ஷிப்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன். எல்லாருமே வந்து ட்ரிப்லேயே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிற ஒரு பர்சன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மர்ச்சன்ட் ஒரு நாள் இவங்களோட ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப மர்ச்சன்ட்டோட ஒயின் பாட்டில் எடுத்து இந்த ஷிப்மேன் என்ன பண்ணுறாருன்னா ட்ரிங்க் பண்ணிடுறாரு. ஆனால் என்னதான் ட்ரிங்க் பண்ணாலும் இவருக்கு வந்து பயமே இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து ஷிப்பை ஓட்டுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பர்சன். அதாவது அவருக்கு எப்படி ஓட்டணும், எப்படி அந்த ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இவர் வந்து அதை நினச்சி நம்ம குடிச்சிருக்கோம், நம்ம வந்து ட்ரங்க் பண்ணியிருக்கோம், அதை நினச்சி பயப்படவே மாட்டார். பிகாஸ் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் தி ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிஷியன். ஃபிசிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஆஸ்ட்ரானமி பை கீப்பிங் திஸ் பிரீச் பீப்புள்ஸ் இஃப் சம் ஒன் கம்ஸ் கீப்பிங் ப்ராப்ளம். அது வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இவர்கிட்ட ப்ராப்ளம்ன்றதுக்காக வர்றாரு. இவரோட சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா 4 ஹியூமர்ஸாக தான் இருக்கும். அதாவது ஹாட், கோல்ட், மாய்ஸ்டர், ட்ரை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருங்களை பொறுத்த வரைக்கும் பைபிள் கோட் பண்ணுறது, டயட்டை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்கிறது. இவருக்கு வந்து எப்படின்னா நம்ம காசு நல்லா சேர்க்கணும், கோல்ட் நிறைய சேர்க்கணும் அப்படின்றதான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தாட்டு. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டெஃப் உமன். டெஃப் உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத்னு சொல்கிறாங்க. எப்பயுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சண்டே ஆனால் she surely goes to the church அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் கெட்டிங் மோர் ஆங்கர்ஸ். ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து 5 தடவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணியிருந்தாலுமே வந்து அவங்களோட லவ்வில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மூலயமா வந்து இவங்க அதை வச்சு ப்ராப்ளம்னு வரவங்களுக்கு வந்து ஷீ கிவ்ஸ் அன் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்சன்ன்றவங்க. பார்சன் எப்படின்னா ஒரு நல்ல வெல்த்தியான பார்சனை பொறுத்த வரைக்கும் வெல்த் புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஹோலி தாட்ஸ் நிறையா இருக்குது. ஹோலி தாட்ஸ்னா காட் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோலி தாட்ஸ் இருக்குது. ரிச்லி கன்சிடர் காட் சைடு வந்து ரொம்ப ரிச்சாக கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஹி பிலீவ்ஸ் இன் லவ் அண்ட் சைலண்ட். அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்னன்னா லவ் அண்ட் சைலண்ட், அமைதியை தான் ரொம்ப பிலீவ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, பவுல் மேன் அப்படின்ற ஒரு பிரதர். அண்ட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்க, மில்லர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் மேன். அதே மாதிரி வந்து அவர்கிட்ட எந்த ஒரு உண்மையும் இருக்காது, ஹானஸ்டின்றதே இருக்காது, நோ ஹானஸ்ட். அண்ட் அவருக்கு வந்து விரிஸ்லிங்னா ரொம்ப பிடிக்குன்றதுனால ஹி வின்ஸ் இன் விரிஸ்லிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹிஸ் பியர்ட் அண்ட் ஹெட் வந்து எப்படி என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், மேன்சிபிள் வந்து எப்படின்னா அந்த பர்சன் எப்படின்னா ஒரு கிளவர் பர்சன். அதே மாதிரி வந்து லாயருக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பார். ஆனால் மேன்சிபிள் பார்த்தோம்னா ஹீ இஸ் நாட் எஜுகேட்டட், இஸ் அன் அன்எஜுகேட்டட் பர்சன். ஆனாலுமே வந்து லாயருக்கு அட்வைஸ் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், ரீவ் வந்து கிராப்டு பியர் வச்சிருப்பாரு. சர்வன்ட் ஃபியர்ஸ் டு ஹிம். அதாவது வந்து ரீவுக்கு கீழே ஒர்க் பண்ணுற சர்வன்ட் எல்லாருமே இவரை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுற ஒரு பர்சன். சாஃப்டாக யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லாருமே ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க. யாரை? ரீவை. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்க, சுமோனர் வந்து இவர் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பிரைட் ஃபேஸாக இருப்பார், ரெட் பிம்பிள் ஃபேஸ். அதாவது வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பியர்டு வந்து இருக்காது. ஸோ ஃபேஸில் பிம்பிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால பியர்டு இருக்காது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போயிருந்தோம், அப்படி இருந்தும் இட் டசன்ட் கான், பிம்பிள்ஸ் போகலை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் சாப்பிடுவார், கார்லிக் சாப்பிடுவார். அண்ட் இன்னும் ட்ரிங்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து என்ன லாங்குவேஜில் பேசுனா லாட்டின் லாங்குவேஜில் பேசுவார்னு சொல்கிறாங்க. ஆனால் சுமனர் வந்து ஒரு நல்ல பர்சன், குட் பர்சன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன அவர்கிட்ட கெட்ட பழக்கம்னா அவர் வந்து எப்பயுமே நிறைய ஒயின் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நல்ல என்டர்டைனரும் கூட. இவர் வந்து நல்ல ரிலீஜியஸ் பர்சனும் கூட. காட் மேலே வந்து நல்ல பிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? சுமோனரை. நெக்ஸ்ட் பாருங்க, பார்டனர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜேர்னிக்காகவே இவர் வந்து ரோம்ல இருந்து வந்திருக்காரு. ஹி கம்ஸ் ஃப்ரம் ரோம் டு திஸ் ஜேர்னின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜேர்னிக்காகவே ரோம்ல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. இவர் பார்க்க எப்படி ரொம்ப தின் பர்சனாக இருப்பார், எல்லோ ஹேராக இருக்கும். அது நல்லா பாடுவாரும் கூட. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்டோரி கதை நல்லா சொல்லுவார்னு சொல்கிறாங்க.
ஆனா இவர்கிட்ட ஒரு என்ன பழக்கம்னா, என்னது சீப்பான திங்ஸ் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிம்பிள் வெரி சிம்பிள் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து மற்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே என்ன சீன் கிரியேட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த பொருள், இதுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு அந்த மாதிரி சொல்லி ரொம்ப பில்டப் பண்ணி ஒரு சின்ன விஷயம் தான், அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான திங்ஸை கொண்டு வந்து இது வந்து நம்மளோட முன்னோர்கள் எடுத்துகிட்டு வந்தது, இதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது தெரியுமா, இது எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, எவ்வளோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவார் மற்றவங்க மத்தியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தான் வந்து சார்ஜர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஜேர்னி வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து சார்ஜர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார பற்றியும் இப்போ இதில் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லார பற்றியும் சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைடு. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு அந்த இடத்துல வந்து யாருமே எந்த இடமே தெரியல, டூரிஸ்ட் பிளேஸ் எதுவுமே தெரியலனா அங்கே ஒரு கைட் இருப்பாங்க இல்லையா, நமக்கு இந்த இடம்லாம் போகணும், அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட்ன்றவங்க இருக்காங்க. அதாவது யாருன்னா கைட்ஸ் எவ்ரி ஒன், எல்லாரையுமே கைட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காரு. அண்ட் ஹீ ப்ரிப்பேர்ஸ் ஹாப்பி சப்பர், அதாவது வந்து ஃபுட் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஹோஸ்ட்ன்றவர். ஹோஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்காதீங்க, ஒரு கல் மாதிரி இருக்காதீங்க, உங்களோட ஜேர்னி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்கிறாரு எல்லார்கிட்டையுமே. ஸோ ஹோஸ்ட் என்ன பண்ணுன்னா உடனே வந்து ஒரு கேம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஆளுக்கு வந்து போகிறப்போ 2 ஸ்டோரியும் ரிட்டர்ன் வர அப்போ 2 ஸ்டோரியும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு பர்சன் வந்து 4 ஸ்டோரி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்ட் தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவார், யாரோட ஸ்டோரி வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, யாரோட ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறது வந்து யாருன்னா ஹோஸ்ட் தான் சொல்லுவார். அப்படி நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மீல்ஸ், அதாவது வந்து ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும். எந்த இடத்துல கிடைக்கும்னா டர்பர்டேனில் வந்து அவங்களுக்கான ஃப்ரீ ஃபுட் வந்து நாங்கள் ப்ரொவைட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் எடுக்கிற முடிவில் இங்கே இருக்க யாருக்காச்சும் விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியல, இந்த பர்சன் தான் அப்படி அக்செப்ட் பண்ண முடியலன்னா அந்த சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து இஷ்டம் இல்லை, இவங்களை எதுக்கு ஸ்டோரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிற அந்த பர்சன் என்ன பண்ணணும்னா, அந்த ஜேர்னியில் நான் வைக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து எல்லா பேமெண்ட்ஸுமே வந்து அந்த சிங்கிள் பர்சன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் பர்சன் மஸ்ட் அக்செப்ட் எவ்ரி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தட் ஜேர்னி அண்ட் பேஸ் ஃபார் எவ்ரி. அந்த ஜேர்னியில் வந்து எல்லாரோட எக்ஸ்பென்சஸ், எல்லாரோட செலவு பண்ணுற எல்லாமே வந்து அந்த சிங்கிள் பர்சன் தான் செலவு பண்ணணும், அந்த சிங்கிள் பர்சன் தான் மற்ற எல்லாருக்காகவும் பே பண்ணணும். அப்படி நான் எடுக்கிற டெசிஷனில் உங்களுக்கு இஷ்டம் இல்லை, உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா திஸ் இஸ் வாட் தி ரூல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா ஹோஸ்ட்ன்றவர் சொல்கிறாரு. ஓகே, இந்த வீடியோ முடியுது. அதாவது இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணாங்கன்னா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, நைட் வில் ஸ்டார்ட், பிகாஸ் ஏன்னா நைட் தான் வந்து ஒரு ஹை ரேங்க்ல இருக்காங்க இல்லையா, அதனால நைட் வில் ஸ்டார்ட்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டீப்பர் ஸ்டோரி என்னன்றது பார்க்கலாம். தேங்க்யூ.